ஓய், എന്താ ചെയ്യുന്ന ഭാര്യ? ஓய், என்னடி பண்ற பொண்டாட்டி? കാഫി കളിച്ചു, ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കളഞ്ഞു, റൂമിലേക്ക് കുളിച്ച് റെഡിയായി. അവിടെ 4 o'clock മീറ്റിംഗ് ഉണ്ട്. ഞാൻ ഒരു 3:30 ഇവിടെ ഇരുന്ന് ചെല്ലാം. மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. இப்போ 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். காஃபி குடித்தேன். மிஸ் யூ, லவ் யூ. എന്നാ കാര്യം? മിസ് യു, ലവ് യു, ஹாப்பி ஓணம் விஷஸ் என்ற பாரியா. மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவருடைய இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசல்டாவுக்கும் இடையில் போயிட்டுருக்கிற பிரச்சனைகளை நம்ம பல தடவை பார்த்தாச்சு. கடைசியாக ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி தனக்கு அனுப்பியிருந்த பழைய வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் கொஞ்சம் பேசுகிற மாதிரியும் தன்னோட ஸ்கெடியூலை சொல்கிற மாதிரியும் கடைசியாக கிஸ் பண்ணுற மாதிரியும் வீடியோ வெளியாகிருந்துச்சு. அது வரைக்கும் இந்த பிரச்சனையில் எந்த ஒரு பதிலுமே சொல்லாத மாதம்பட்டி இந்த வீடியோ வந்த பிறகும் கூட வழக்கம் போல் தன்னோட தொழில் குக்வித் கோமாளி அப்படின்னு பிஸியான ஸ்கெடியூலில் இருக்கிற மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டா ஷேர் பண்ணியிருந்த மாதம்பட்டி அவர்களுடைய வீடியோவை போலவே இமிட்டேட் பண்ணி குறைச்சி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்கிற மாதம்பட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டே குறைச்சி ரொமான்ஸ் பத்தலடா, 2 வாரம் என்கிட்ட ட்ரைனிங் வாடா அப்படின்னு சொல்லி லாஃபிங் எமோஜிஸ்லாம் போட்டு நக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது ஜாய் கிறிசல்டா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு பார்த்தாங்க, கல்யாண பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க, அவர் தான் என்னோட புருஷன், என்னோட வயிற்றில் வளர குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படின்னு என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஒன்றுமே வேலைக்காகலை. மாதம்பட்டி எந்த ஒரு நேரடியான பதிலும் சொல்லலை. ஆனால் தன்னோட பர்சனல் காஸ்டியூம் டிசைனரை மட்டும் மாற்றிட்டாரு. இதை பார்த்து கடுப்பான ஜாய் கிறிசல்டா அடுத்த நாளே சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விபரமாக ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க. ஆனாலும் மாதம்பட்டி அவர்கள் எந்த ஒரு நேரடியான பதிலும் தரல. ஜாய் கிறிசல்டா அடுத்து வீடியோவை வெளியிட்டாங்க. இப்படி ஜாய் கிறிசல்டா தனக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமும் தன்னை ஒன்றுமே பாதிக்கல அப்படிங்கிறத இன்டைரக்டாக குறைச்சி போட்ட வீடியோவை ஷேர் பண்ணி ரொமான்ஸ் பத்தில் எங்கிட்ட வாடா ட்ரைனிங் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இனிமேல் ஜாய் கிறிசல்டா என்ன வீடியோஸ் பிக்சர்ஸ் அல்லது என்ன புகார் கொடுத்தாலும் என்னை அசைக்க முடியாது அப்படிங்கிறது தான் மாதம்பட்டி அவர்களுடைய பதிலாக இருக்குது.